மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஃபைனலாக ஃப்ரீ ஃபயரோட அக்கௌண்ட் பைண்டிங் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த வாட்டி அக்கௌண்ட் பைண்டிங் நீங்கள் பண்ணுறது மூலயமா நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது என்ன ப்ரோ லிஸ்ட்டில் இல்லாத புது ஃப்ரீ ரிவார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஓகேங்களா, மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் 26 அன்னைக்கு நமக்கு OB45க்கான அந்த அப்டேட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு புது மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, நெக்ஸ்ட் வர போகிற புது மேப் பற்றி சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது என்ன மேப்பு, அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வர போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சேனலோட அந்த மெயின் கிவ்அவேவோட டே 5 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 5, இன்னும் 2 days தான் வந்து கிவ்அவே இருக்குது. ஸோ போன வீடியோவோட கிவ்அவே வின்னர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த வீடியோ எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்களும் இந்த கிவ்அவேவில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதான் சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அதுதான் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கேம் யூஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோ எண்டில் பேசுவோம் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாராடாக்ஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட், அந்த ரிங் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த ரிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் புக் ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன ஈவெண்ட் தான். ஏன்னா இந்த ஹைப்பர் புக்கில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்லேயே இந்த ஹைப்பர் புக் அப்படியே வந்து விட போகிறாங்க ஓகேங்களா. அது அப்படியே இதில் பாதி அதில் பாதி பிரித்து விட்டுருக்கானுங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் சைடில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வேஸ்ட் ஓகேங்களா. ஜஸ்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இந்த ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்து வரும். இது தவிர இந்த பாராடாக்ஸ் ஈவெண்ட்டோட இந்த மெயின் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈவோ பண்டில்ஸ். ஸோ அது வந்து கம்மிங் 24th அன்னைக்கு அசாசின் ஈவெண்ட் மூலமா வரும். ஃப்ரீ ஃபயரோட பழைய ஒரு ஓல்டு ஈவெண்ட் அது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24th May அன்னைக்கு அந்த ஈவெண்ட் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த அனிமி கொலாபரேஷன் பற்றி கேட்டீங்க கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அதை நான் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, பிகாஸ் அதையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதோட ஃபுல் ரிப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஒரு 2 daysக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் ஓகேவா. ஸோ இது கூட வந்து கோஆபரேட் பண்ணுறாங்க, எப்படி கன்ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன டேட்டில் வரப்போகுது, எப்போ, இது மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரோட OB44 வந்து இப்போ போயிட்டு இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB45க்கான அப்டேட் வந்து கம்மிங் ஜூன் 26 அன்னைக்கு வந்து வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான அப்டேட், பிகாஸ் அந்த அப்டேட்டில் தான் நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயரோட ஆனிவர்சரி ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பிகாஸ் செப்டம்பர் மந்த்தும் வந்து வரப்போகுது. லாஸ்ட் டைம் இதே டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டும் இருந்துச்சு அப்படின்றதுனால OB45 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது மேப் வருமா ப்ரோ, இந்த பர்காட்ரி வருமா, ஓல்டு பீக் வருமானலாம் கேட்டிருந்தீங்க இல்லையா. அதை பற்றிலாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பிகாஸ் நமக்கு இன்னும் அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ எப்போ வந்து ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB45 அப்டேட்டில் ஒரு புது மேப் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வரில் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேப்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவங்க மொழியில் போட்டிருப்பாங்க, நம்ம மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம் அதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாப் FEPன்னு சொல்லிட்டு, அதாவது நியூ FEP மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வரப்போகுது ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட நியூ FPP எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பானுங்க. அதான் ரஷ்கான் பெங்கலா இது போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஒன்று. அப்புறம் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பான் ஏதோ போட்டிருக்கானுங்க, அது வந்து ட்ரைட் நவும் அர்த்தம் அதுக்கு ஓகேங்களா. இல்லை ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, புதுசாக வந்து ஒரு மேப் வரப்போகுது. அந்த மேப் ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா FPP மூடு ப்ளே பண்ணுற மாதிரி ஓகேங்களா. அது மட்டும் அந்த FPP மூடு மட்டும் தான் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு மேப் வந்து வரப்போகுது. அது என்ன ப்ரோ FPP மூடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா FPP மூடு ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அந்த வியூவை மாற்றி நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இது இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லேண்டில் வந்து அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மேப்பே வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து மேபி நமக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் விஷன் மாற்றி ப்ளே பண்ணுற மாதிரியும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க ஓகேங்களா. நீங்கள் ப்ளே பண்ணுறப்போது இதோட வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கன் ஷூட் பண்ணுறப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் ஓடும்போது நடக்கும்போது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். சேம் அதே OB45 அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பைண்டிங் ஆப்ஷன் வந்து வரப்போகுது. அதாவது மல்டிபிள் பைண்டிங் ஆப்ஷனு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை கரெக்டாக வந்துட்டு ஒன்று ஃபேஸ்புக்கில் வச்சுருப்பீங்க, இல்லைனா கூகுளில் வச்சுருப்பீங்க இல்லையா. இது வந்து இந்த மல்டிபிள் பைண்ட் ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டை சேம் அந்த ஃபேஸ்புக்லேயும் வச்சுக்க முடியும், கூகுள் அக்கௌண்ட்லேயும் வச்சுக்க முடியும். இது மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த அக்கௌண்ட்டை இப்போ நீங்கள் வந்துட்டு ரெண்டையும் பைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, இல்லை கூகுள் அக்கௌண்ட்டும் வந்து இது பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய குளறுபடி வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. பட் இதை வந்து எதுக்காக மெயினாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஐடி செயல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடி செயல் இதெல்லாம் வந்து இல்லீகல். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களால முடியல இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைண்டிங் ஆப்ஷனை வந்து புதுசாக கேமுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பைண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் அப்டேட்லேயே வந்திருக்க வேண்டியது, பட் வரல. பட் நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய OB45 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ரு, எல்லாருமே வந்துட்டு பண்ணணும் அப்படின்றதுனால இது பண்ணுறது மூலயமா நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பண்டில்ஸு, நிறைய கன் ஸ்கின்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பானுங்க இல்லையா. அதே சேம் தான் இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கிவ்அவே வின்னர் சூஸ் பண்ணதுக்கான அந்த ப்ரூஃப் வீடியோ நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 கமெண்ட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு. ஸோ இந்த எல்லா கமெண்ட்டும் வந்து லோட் ஆகட்டும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா Day 5 அந்த கிவ்அவேக்கான Day 5 இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் கிவ்அவே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதுதான் மெயின். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கேம் UID இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணாலே போதும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ லோட் ஆனதுக்கப்புறமா இல்லை வந்து நம்ம வந்து இப்படி தான் சூஸ் பண்ணுவோம் நம்ம ரெகுலராக. ஸோ இதுதான் 2 days வேறு இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம PK வின்னர் கொடுப்போம். ஸோ நேற்றுக்கான ஃபர்ஸ்ட் வின்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் பாலமுருகன் அப்படின்றவர். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா UID வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ நேற்றுக்கு ஆக்சுவலாக ஒரு இதே மாதிரி நேம் வந்துச்சு, பட் வந்து UID கொடுக்கல. அட்வான்ஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்க முடியலை அப்படின்றதுனால இந்த வாட்டி வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே லவ்லி சஞ்சய் அப்படின்றவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வின்னர். ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோவோட வின்னர்ஸ். ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 days தான் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் வின் பண்ணவங்க எல்லாரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 7th day அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வின்னர்ஸுக்கும் மொத்தமாக நான் வந்து டைமண்ட் சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து ஒரு புதுசாக பெட்டு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் வந்து கேமுக்குள்ளே வரப்போகுதுங்க. அதோட பவர் என்னன்றதை டெஸ்ட் பண்ணி நம்மளோட அஃபிஷியல் Instagram பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் பார்த்துடுங்க. அதோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ Instagram லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகேவா. ஸோ எனிவேஸ் இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மெயினாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்பும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம நீங்கள் பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் மெயினாக அந்த கிவ்அவே பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே.